ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல். நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சுவையான மீன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். மீன் மசாலா உதிராமல் எப்படி சூப்பராக பொரிச்சு எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது எனக்கு ஒரு அக்கா தான் சொன்னாங்க. அதான் மீன் பொரிக்கிற அக்கா. அவங்க சொன்ன மெத்தடில் நான் செஞ்சுருக்கேன். எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதில் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ நான் ஒரு பிளேட் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. அது கூடயே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள். இப்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு லெமனை நான் புளிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு லெமன் இந்த மசாலாவுக்கு கரெக்டாக இருக்கும். புளிப்பு சுவை கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா மீன் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ கரம் மசாலா சேர்த்துருக்கேன். கரம் மசாலா ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அது கூடயே 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது இது கூடயே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய மீனை போட்டு எடுத்துடலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். இந்த பெப்பரும் போட்டு செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எடுத்து வச்சுக்கக்கூடிய மீனை நல்லா நான் பிரட்டி எடுத்துக்கிறேன். மீனில் எல்லா சைடுமே அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு மசாலா நீங்கள் பிரட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்கள் மசாலா தனியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட கார்ன்ஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா பிரட்டி எடுத்துக்கிட்டேன். அதாவது மசாலா நல்லா ஒட்டி இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த மீனில் நம்ம போட்டுக்க உப்பெல்லாம் நல்லா இறங்கும். இந்த இடத்துல இங்கேயும் மசாலா செக் பண்ணிக்கோங்க உப்பு காரத்தை. இப்போ பாருங்கள், ஒரு கடாய் ரெடி ஆகிடுச்சு. அதில் நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போது நம்ம பிரட்டி வச்சுருக்கக்கூடிய மீனை சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுங்க. அப்போ தான் மீனோட மசாலா உதிராமல் வரும். பாருங்கள், எந்த அளவுக்கு உதிராமல் வந்திருக்குன்ட்டு. ஒரு சைடு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையுமே திருப்பி போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் கூட மீன்லேருந்து அந்த மசாலா பிரிஞ்சு வரல. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது மசாலா வெந்துட்டு இருக்கும்போதே நம்ம வச்சுக்கக்கூடிய கரண்டியை வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்கணும். அந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்தோம்னா உள்ளுக்குள்ளேயும் நல்லா மசாலா நல்லா வெந்து வரும். அதுக்காக தான் பாருங்கள், இந்த மாதிரி நம்ம அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா மீன் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மசாலாவுமே உள்ளே இறங்கியிருக்கும். இதுதான் அந்த கடற்கடாக்கா சொன்ன ஒரு ரகசியம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே நம்ம விடாமல் நம்ம லைட்டாக கரண்டியை வச்சு நம்ம தட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், 2 சைடுமே நல்லா திருப்பி போட்டேன். எந்த அளவுக்கு சூப்பராக வெந்து வந்திருக்குன்ட்டு. இந்த அளவுக்கு வெந்து வரணும். மசாலா கொஞ்சம் கூட உதிராமல் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றுறேன். நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எந்த மீனுக்கு மட்டும் இல்லைங்க, எந்த வகையான மீன் நீங்கள் செஞ்சாலுமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட டிகே லைஃப் ஸ்டைலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.